ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அக்டோபர் மாத ராசி பலன் 2025. ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றப் போகின்றன. இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்தப் போகிறது. சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன. 2025ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் நுழைய உள்ளோம். அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது. ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும். ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன. அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் 2 முறை ராசியை மாற்ற உள்ளார். முதலாவதாக அக்டோபர் 3ஆம் தேதி துலாம் ராசிக்கும் அக்டோபர் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். அதைத் தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதி கன்னி ராசிக்கும், கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம் ராசிக்கும், கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். முக்கியமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கும் செல்ல உள்ளார். இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர். இப்போது 2025 அக்டோபரில் நடக்கப் போகும் கிரகங்களின் பெயர்ச்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம். கன்னிராசி. அக்டோபர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது சராசரியான பலன்களை தரலாம். இந்த மாதம் சூரியன் முறையே உங்கள் முதல் மற்றும் 2ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். இந்த 2 பெயர்ச்சிகளும் சூரியனுக்கு சாதகமாக கருதப்படவில்லை. செவ்வாய் பெயர்ச்சி அக்டோபர் 27ஆம் தேதி வரை உங்கள் 2வது வீட்டில் இருக்கும். அதன் பிறகு இது உங்கள் 3வது வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் பெரும்பாலான மாதங்களில், அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி வரை பலவீனமாக இருக்கலாம். மாத தொடக்கத்திலிருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரை புதனின் பெயர்ச்சி முதல் வீட்டில் இருக்கும். அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை உங்கள் 2வது வீட்டிலும் மற்றும் அக்டோபர் 24ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் 3வது வீட்டிலும் இருக்கும். புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெரும்பாலான நேரங்களில் கொடுக்க விரும்புவார். அக்டோபர் 24க்கு பிறகு முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கும். குருவின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் 10வது வீட்டில் இருக்கும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் உங்களுக்கு நல்ல பலன்களை தர முடியும். அக்டோபர் 9 வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் 12வது வீட்டில் இருக்கும். அதன் பிறகு இது உங்கள் 3வது வீட்டில் இருக்கும். இந்த மாதம் சுக்கிரனிடமிருந்து சராசரி பலன்களை எதிர்பார்க்கலாம். 7வது வீட்டில் மீனராசியில் சனியின் பெயர்ச்சி இருக்கும். எனவே சனியிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. ராகு பொதுவாக உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர முடியும். குறிப்பாக மாதத்தின் 2ஆம் பகுதியில் ராகுவிடமிருந்து நல்ல இணக்கத்தை எதிர்பார்க்கலாம். இது உங்கள் 12வது வீட்டில் சுக்கிரன் சிம்மராசியில் பெயர்ச்சிக்கிறார். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கேது உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியாது என்றாலும் சுக்கிரனின் ராசியில் இருப்பதால் சில நேரங்களில் உங்களுக்கு சில நல்ல பலன்களை தரும். அனைத்து காரியங்களின் நிலைகளையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் முதல் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். திடமான முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கும் மனஸ்தாபம் நீங்கும். வாக்கில் கவனம் தேவை. பேச்சில் நிதானம் தேவை. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் அனுகூலமான மாற்றங்கள் இருக்கும். திடீர் பயணங்கள் புத்துணர்ச்சி அளிக்கும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். நீங்கள் அறிவாற்றலுடன் செயல்படுவீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வருமானம் உண்டு. நண்பர்கள் எதிரியாக மாறலாம். முயற்சிகளில் பல மடங்கு வெற்றி கிட்டும்.
கிட்டும், லாபங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளிடம் கண்டிப்பு வேண்டும். வாரம் ஒரு முறை ஆலயம் சென்று வருவது மறைமுக எதிர்ப்பை நீக்கும். இல்லறத்தில் மகிழ்ச்சி உண்டு. ஈகோ பிரச்சனைகள் வரலாம். நிம்மதியான தூக்கம் இருக்காது. குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. உத்தியோகத்தில் நிதானம் தேவை. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். நரம்பு மண்டலம், இடுப்பு சார்ந்த பகுதிகளில் கவனம் தேவை. பரிகாரம்: இந்த மாதம் வெல்லம் சாப்பிட வேண்டாம். சங்கர நாராயணர் அல்லது சிவா விஷ்ணு கோவில் சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.